அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, எப்பொழுதும் போல் ஒரு 2-3 விஷயத்தை பற்றி நம்ம பார்ப்போம். இந்த 2-3 விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தீயவர்களிடம் நம்ம பழக்க வழக்கம் வைப்பதனால் ஏற்படும் இடர்பாடுகள், நம் கொள்கைக்கு விரோதமாக இருக்கும் நபர்களிடம் நாம் பழகுவதனால் ஏற்படும் சங்கடங்கள், யோக மார்க்கத்தில் ஈடுபடுபவர்கள் எப்படி இருக்க வேண்டும், எந்த நபர்களிடம் பழக வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போம். அதுக்கு அடுத்தாற்போல் இந்த மீளாத துயரம் அப்படின்னு சில விஷயங்கள் இருக்கும். அந்த மீளாத துயரத்திலிருந்து எப்படி மீள்வது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம பார்ப்போம். அடுத்தது, இந்த சித்த வித்தியார்த்தி அன்பர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, சித்த வித்தியார்த்திகள் புதுசாக கற்றுக்கிறாங்க, அவங்களுக்கு 30 விதமான சட்டங்கள் நீங்கள் பயன்படுத்தணும், அதை கடைபிடிக்கணும்னு சொல்கிறீங்க. அதில் ஏதாவது தளர்வு பண்ணிக்கலாமா, இல்லை முக்கியமான சட்டங்கள் எதெல்லாம் ஃபாலோ பண்ணலாம், அதை சார்ந்து சில விஷயங்கள் நீங்கள் சொல்லுங்கள், எதெல்லாம் விடணும் அப்படின்றத பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் அனுசரித்தவாறே நம்ம நிறைய விஷயங்களை பார்த்துருவோம். இப்போ இந்த தீயவர்களிடம் நாம் பழகக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கனால், ஒரு சில பேர் சொல்வது உண்டு. என்னென்னா, இப்போ தீயவர்களாக இருந்தால் நமக்கு என்ன, நல்லவர்களாக இருந்தால் நமக்கு என்ன, அவர்களிடம் பேச போகிறோம், பேசிட்டு நம்ம வந்துட போகிறோம். அவர்கள்ட்ட பேசுகிறதுனால என்ன நடக்க போகுது, பெருசாக ஒன்றும் நடக்க போகிறதில்ல, நம்ம தான் ரொம்ப வலிமையாக இருக்கோமே அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிற சில நபர்கள் உண்டு. ஆனால் இந்த மனம்ங்கிறத பற்றி தெரியாத நபர்கள் தான் அப்படி பேசுவதற்கு முயற்சி செய்வார்கள். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மனதை பற்றி அவர்களுக்கு சரியாக தெரியவில்லை. இந்த மனம் எப்படியாவது ஆசைக்கு உட்பட்டு வயப்பட்டு இன்பத்தின் வழியே நடப்பது தான் இந்த மனதோட வேலையும் மாயையினுடைய வேலையும். இந்த மனிதனை வேடிக்கையாக ஒன்று சொல்வது உண்டு. என்ன அப்படின்னா, இந்த மனிதனை குழிக்குள் தள்ளாமல் இந்த மனமும் மாயையும் விடாது. இந்த ஜீவனை உடலில் இருந்து வெளியேற்றும் வரையில் இந்த மாயையின் கையிலும் மனதின் கையிலும் எண்ணத்தின் கைகளிலும் சிக்குண்டு இந்த மனிதன் தவித்து வருகிறான். எப்படி சிக்குண்டு தவித்து வருகிறான்னா, இந்த புத்தியும் இந்த அறிவும் இந்த மனதின் எண்ணத்தின் வழியாகவும் அகங்காரத்தின் வழியாகவும் அல்லல்பட்டு அவைகளிடம் சிக்கி கொண்டே இருக்கிறது. இங்கே ஒரு போட்டி நடக்குதுன்னு வச்சுங்க, ஒரு போட்டி நடக்குது, யாருக்கும் போட்டி. இந்த எண்ணங்களுக்கும் அகங்காரங்களுக்கும் புத்திக்கும் நம்ம அறிவுக்கும் போட்டி நடக்குது. புத்தியும் அறிவும் அந்த பக்கம் நிற்கிது, அகங்காரமும் எண்ணங்களும் இந்த பக்கம் நிற்கிது, மனசின் வழியில் நிற்கிது. இப்போ இந்த 2 பேருக்கும் சண்டை. கடைசியில் யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதிகபட்சமாக இந்த அகங்காரமும் இந்த மனமும் எண்ணங்களும் தான் ஜெயிச்சிருக்கு. இந்த மனதிலிருந்து எழக்கூடியது தான் எண்ணம். இந்த எண்ணங்களுக்கு மிக சக்தி அதிகம். இந்த எண்ணங்கள், நல்ல எண்ணங்கள் கெட்ட எண்ணங்கள் எல்லாம் கலந்தே தான் வரும். இப்போ நல்ல எண்ணங்கள் குறைவாக வரும், கெட்ட எண்ணங்கள் அதிகமாக வரும். ஏனால்
நாம் பார்ப்பதும் வெளிப்புறங்களில் புற செயல்களில் நான் கேட்பதும் பார்ப்பதும் அதை சார்ந்து மனிதர் கூட்டம் வாழ்வதும் கெடுதல் தான் இங்கே அதிகமாக இருக்குது. நல்லதுங்கிறது மிக குறைவாக இருக்குது. ஒரு கூட்டத்தில் போய் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னால் அந்த கூட்டம் ஒரு 10 பேர் இருக்கான், இல்லை 5 பேர் இருக்கான், ஆன்மீகத்தை பற்றி பேசுவார்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை சார்ந்த விஷயமாக இருந்தால்தான் ஆன்மீகம் சார்ந்து பேசுவார்கள். பொதுப்படையாக பேசும்பொழுது பணத்தை பற்றியோ பொருளை பற்றியோ சினிமாவை பற்றியோ இல்லை இன்னொரு நபரை பற்றியோ இப்படி தான் பேசிக்கொண்டிருப்பார்கள். யோகத்தை பற்றியோ மற்றவர்களுக்கு உதவி செய்யணும், இவருக்கு இந்த நேரத்தில் உதவி பண்ணணும், இந்த ஊரில் இவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படிலாம் சிந்திக்க போகிறோமா? இல்லை நம்ம உறவினர்களில் இவங்கெல்லாம் கொஞ்சம் சிரமப்படுறாங்க, இவங்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சிந்திக்க போகிறோமா அப்படின்னா இல்லை. அதிகபட்சமாக இன்பம் சார்ந்த விஷயங்களிலே அவர்கள் நாம் சிந்திப்போம். மனதை ஜெயித்தவர்கள் என்பது மிக குறைவானவர்களே. மனதிடம் தோத்தவர்கள் என்பது இந்த மனித கூட்டமே தோத்திருக்கு. மனதை கடந்து சென்றவர்களும் மனதை ஜெயித்தவர்களும் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மகான்களும் சித்தர்களும் இந்த யோக மார்க்கத்தில் ஈடுபடுபவர்களும். நீங்கள் தியானத்திலோ யோகத்திலோ ஈடுபடும் பொழுது இந்த மனதை கடக்க முயற்சி செய்கிறீர்கள். மனமற்ற நிலைக்கு போவதற்கான முயற்சிகள் அந்த நேரத்தில் நடைபெறுகிறது. அதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். மற்ற நேரங்களில் நாம் ஆசையின் வழியாகவும் மனம் அகங்காரத்தின் வழியாகவும் மாயையின் வழியாகவும் எண்ணங்கள் வழியாகவும் செயல்படுகிறது. இப்படி ஒரு தவறான நபரிடம் நாம் இருக்கோம். சரி, அவரோட ஒரு 4-5 பேர் ஒரு தவறான ஆட்கள் இருக்காங்கன்னு வச்சுப்போம். நிர்பந்தம் சில நேரங்களில் சில பேர் கூட இருக்கணும், ஆனால் பேசக்கூடாது, நம்ம பழகக்கூடாது, எட்டக்க நின்றுக்கணும். ஆனால் அப்படி ஒரு நிர்பந்தம் இருக்குது. என்ன பேசினா என்ன ஆகிட போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் அதை சார்ந்தே பேசுவார்கள். இப்போ ஏதோ ஒரு பழக்கம், ஒரு ஒரு அவர் ஒரு லஞ்சம் வாங்குகிற ஆளுன்னு வச்சுங்க. அவர் என்ன பண்ணுவார், லஞ்சம் வாங்கிறது போகிறது பழகிறது அதை சார்ந்து தான் உங்கள்கிட்ட பேசுவார். ஆமாம், இவர் மட்டும் ஊரே வாங்குது, இவர் மட்டும் வாங்காமல் இருந்து என்ன பண்ண போகிறார், அப்படி சார்ந்தே பேசுவாங்க. அப்போ நம்ம இந்த மனம் இருக்கு இல்லையா, கெட்டதை நோக்கி தான் பயணம் பண்ணும். அப்போ அது என்ன பண்ணும், ஒரு 10 தடவை 20 தடவை பார்க்கும். அப்புறம் ஒரு நெருக்கடி வரும்பொழுது என்ன பண்ணும், வாங்கக்குள்ள இந்த நல்லவர்கள் லஞ்சம் வாங்க முயற்சிக்கும் போது மாட்டிப்பான். திருடர்களுக்கு பக்குவமாக திருட தெரியும், நல்லவர்களுக்கு அது தெரியாது. ஆனால் அவர்கள் மாட்டிக்கிட்டாங்கன்னா அதே நபர் என்ன சொல்லுவார், இவனுக்கு ஏன் தேவையில்லாத வேலை அப்படின்னு அந்த நாக்கை பிறண்டு பேசும். இப்போ நீங்கள் ஒரு ஒரு குடிப்பழக்கம் இருக்கிற ஒரு 10 பேர் 11வது ஆள் நீங்கள், உங்களுக்கு அந்த இதுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை. நீங்கள் சும்மா உட்காரப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருப்போங்க. நீங்கள் போய் உட்காந்துதான் இருப்பீங்க. 10-20 தடவை உங்களை சும்மா உட்காரான்னு கூப்பிட்டுட்டு போயிட்டு ஒரு தடவை கம்பல் பண்ணி உங்களை குடிக்க வச்சிட்டால் இந்த மனம்ங்கிறது இன்பத்தின் வழியே ஆசையின் வழியே நடக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணும். ஒரு தடவை நீங்கள் குடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அதை அடிமையாகிட வேண்டியதான். அப்போ ஒரு கெட்ட மனிதர்கள் கூட்டத்தில் ஒரு நல்லவர்கள் மாட்டிக்கொண்டால் அவரும் கெட்டவராக மாறிவிடுவார். ஒரு 10 பேர் நல்லவர்கள் இருக்காங்க, ஒரு கெட்டவர்கள் அங்கே இருக்காங்க அப்படின்னால் இந்த கெட்டவரும் நல்லவராக மாறிவிடுவார். இப்போ அவங்க செய்கிற செயல் எல்லாமே நல்லாவே இருக்கும். எப்பா அங்கே ஒருத்தர் கஷ்டப்படுறாரு, ஃபோன் பண்ணியிருந்தார், ஆளுக்கு ஒரு 100 ரூபா போடுங்க, ஒரு 1000 ரூபா போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு 10 தடவை போட்டு கொடுக்குறாங்க. அதில் உள்ள எப்பா நம்ம அவருக்கு நல்லது செஞ்சோம்ல, எனக்கு ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலை வரும்பொழுது இப்படி எனக்கு நல்லது நடந்துச்சுப்பா. அப்போ அதை சார்ந்து நம்ம பேசக்குள்ள அந்த கெட்ட நபர் என்ன சொல்ல, எப்பா என்னையும் சேர்த்துங்கப்பா, நீங்கள் சொல்கிறத பார்த்தா எனக்கும் அதில் ஆர்வம் இருக்குது,
அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சேர்ந்துப்பார். இந்த கெட்டவரும் படிப்படியாக நல்லவராக மாறிவிடுவார். இப்படி தான் இந்த உலகம் இருக்குது. இப்போ ஒரு ஒரு பாத்திரம் இருக்குன்னு வச்சுங்க. ஒரு பாத்திரத்தில் ஒரு 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 10 லிட்ரு இல்லை 20 லிட்ரு ஒரு டேங்க்கில் தண்ணி இருக்குன்னு வச்சுங்க. ஒரு சொட்டு விஷம் விட்டிங்கன்னா அந்த விஷம் என்னவா மாறிடும்? அந்த விஷமும் நல்ல நீராக மாறிவிடும். ஒரு சாக்கடை இருக்குது. சாக்கடையில் ஒரு பாட்டில் தண்ணி எடுத்து ஊற்றுறீங்க. இந்த நல்ல தண்ணியும் என்னவாக மாறிவிடும்? அது சாக்கடையாக மாறிவிடும். இப்படி தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த நபர்களை விட்டு நாம் ஒதுங்கி இருப்பது நல்லது. இப்போ இந்த உலகத்தில் தான் நம்ம வாழுகிறோம். அதை சார்ந்த மனிதர்களோடு தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்படி அதை சார்ந்த மனிதர்களோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்குள்ள அவங்களுக்குள்ள எண்ணங்கள் இருக்கும். எண்ணத்துக்குன்னு சில அலைகள் இருக்குது, எண்ண அலைகள் இருக்குது. அவங்களோட சுவாசம் இருக்கு இல்லையா, அந்த சுவாசம் பரவி வெளியில் வந்துக்கிட்டு இருக்கும். கெட்ட எண்ணங்கள் தான் இங்கே நிறையா இருக்கிறதுக்கு காரணம் கெட்ட மனிதர்கள் தான் நிறையா இருக்காங்க. அவங்களோட சுவாசம் அப்படி வருது இல்லையா, அப்போ அவங்கள எண்ணங்களையும் எடுத்துகிட்டு அப்படியே வரும். அந்த காற்று சுத்திகரிக்கப்பட்டு அந்த எண்ண அலைகளோடு நம்ம சுவாசிக்கிறோம் இல்லையா, அப்போ அவனோட எண்ண அலைகள் அப்படியே நமக்குள்ளே வந்துட்டு போகும். இப்படி நல்ல எண்ணங்களும் நம்மளோட நல்ல எண்ணங்களும் கெட்டவருக்குள்ளே எப்பயாவது அப்படி வந்துட்டு போகும். நிரந்தரமான கெட்டவர்களும் இல்லை, நிரந்தரமான நல்லவர்களும் இல்லை. அதை நீண்ட காலமாக அதை கடைப்பிடிப்பதில் தான் இருக்குது. அதை தொடர்ந்து நம்ம பழக்கப்படுத்துறதில் கடைப்பிடிக்கிறதுல தான் இருக்குது. அப்போ இப்படி அந்த எண்ண அலைகள் வரும்பொழுது அந்த மனம் அந்த எண்ண அலைகளில் சிக்கிடும். ஏன்னா இது ஆசையை சார்ந்தது தானே. இந்த உடலும் ஐம்புலன்களும் அகங்காரமும் எல்லாமே ஆசையை சார்ந்து தானே இருக்குது. அது மாட்டிக்கும். அதனால நம்ம என்ன பண்ணணும்? அந்த கூட்டத்தை விட்டு எட்டக்க இருக்கிறது. அவங்களோட சொல்லுவாங்க இல்லையா, எப்போ அவங்க மூச்சு காற்றே படக்கூடாதுப்பா, நான் ஓரமாக போகிறேன்ப்பா அப்படி சொல்லுவாங்க. ஏன் மூச்சு காற்று கூட படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த எண்ண அலைகள் அதோட தன்மைங்கிறது இருக்கும். ஆனால் நாம் ஒரு விடாப்பிடியாக சரியான நபராக வைராகியம் உள்ளவராக இருந்தோமானால் எந்த எண்ண அலைகளும் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போ இப்படி தான் இருக்குது. இப்போ தீயவர்களிடம் இருந்து நாம் விலகி வாழ்வது என்பது, இந்த யோக மார்க்கத்தில் இருப்பவர்கள் விலகி வாழ்வது என்பது நல்லது. சித்த வித்யார்த்தி கூட்டத்தில் நம்ம ஜெபிக்கிறது, அதை சார்ந்து பேசுவதுங்கிறது எவ்வளோ நேரம் வேணுமோ நம்ம பேசிக்கிட்டு இருக்கலாம். அப்போ என்னப்படும்? மனம் லேசாகும், அதை நோக்கி லயப்படும். இப்போ நல்ல ஒரு மனிதருக்கு அவார்டு கொடுக்குறாங்க, அந்த இடத்துக்கு போகிறது, நல்ல விஷயங்களை பேசுகிறத கேட்குறது. அந்த நல்ல விஷயங்களை கேட்கும்பொழுது அந்த எண்ணம் என்ன பண்ணும்? நம்மளும் இப்படி பண்ணணும்ப்பா. அப்போது ஒருத்தவங்களுக்கு நல்லது செஞ்சாங்க, அவார்டு கொடுக்க, நம்மளும் இப்படி செஞ்சு அவார்டு வாங்கணும்ப்பா. ஒருத்தன் தானம் தர்மம் பண்ணக்குள்ளே அதை நம்ம பார்க்கக்குள்ள நம்மளும் இப்படி பண்ணணும் அப்படின்ற எண்ணம் இந்த மனசுக்கு எதெல்லாம் பார்க்குதோ அதெல்லாம் பிடிச்சிக்கும். அப்போ நல்ல விஷயங்களாக அதை பார்க்க வைக்கணும். நம்ம நல்ல விஷயங்களை, இந்த எண்ணங்களை நல்ல எண்ணங்களாக மாற்றி நல்ல விஷயங்களை செய்ய வைக்கணும். அப்படி செய்ய வச்சு பழகிட்டிங்கன்னா இந்த மனமும் புத்தியும் அறிவும் ஒரே வழியில் செயல்படும். அதையும் வைராகியமாக மாற்றிவிடும் நம்ம. ஆகவே நல்லவர்கள் கூட வாழ்வதும், நல்லவர்களோட பேச்சை கேட்பதும், நல்ல குருநாதரிடம் பழகுவதும், அவர் அறிவுரையை கேட்பதும், இது எல்லாம் கால சிறந்தது, உங்களுக்கு நன்மையை பயக்கும் என்பதில் எந்தவிதமான மாற்று கருத்தும் அல்ல. அப்போ ஒரு மனிதன் கெட்ட மனிதனாகவே இருக்கிறான், அவனோட எண்ணெல்லாம் மாறவே இல்லை, அவன் கெட்டவனாகவே இருக்கிறான். மற்றவங்களுக்கு துரோகம் பண்ணுறது, கெட்டதை நினைக்கிறது,
அப்படியே இருக்கிறான், அதை சார்ந்தே இருக்கிறான். ஆனால் தவம் மட்டும் நல்லா பண்ணுறான், வித்தை மட்டும் நல்லா பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, சித்த வித்தை மட்டும் நல்லா பண்ணுறாங்க. அதில் ஒரு பிரயோஜனமும் இல்லை. தீயவராக இருப்பவர்கள் செய்யும் தவம் என்பது அவர்களை மேல்நிலைக்கு கொண்டு செல்லாது என்று சித்தர்களும் மகான்களும் திரிக்கடுகம் என்ற ஒரு நூலும் உங்களுக்கு போதிக்கிறது. இதிலிருந்து நாம் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். இப்படி நாம் தீயவர்களிடம் இருந்து கொஞ்சம் விலகி இருப்பது என்பது நன்மையை பயக்கும். இப்போ அடுத்தது, ஒரு மனுஷன் இருக்கான், ஒரு மீளாத துயரத்தில் அவன் மாட்டிக்கிறான். அப்படின்னா யாரோ ஒருத்தவங்க அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க இறந்துடுறாங்கன்னு வச்சுப்போம். ஒரு கற்பனைக்கு தான் நான் சொல்கிறேன். இறந்துடுறாங்கன்னு வச்சுங்க, நமக்கு பிடிச்ச ஒரு நபர் இறந்துடுறாரு. இப்போ நான் இருக்கேன், என் பையன் இறந்துடுறான்னு வச்சுப்போம். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, அப்படி ஒரு இல்லாத ஒரு துயரம் வந்துருச்சு. ஒரு கணவன் இருக்கார், மனைவி இறந்துடுறாங்க, ஒரு அப்பா இருக்கிறார், பிள்ளை இறந்துடுறாங்க, இல்லை நமக்கு பிடிச்சவங்க இறந்துடுறாங்க, இல்லை நமக்கு ஒரு நமக்கு பெரிய தொழிலில் பெரிய நஷ்டம் ஏற்பட்டுருச்சு. அதிலேருந்து எப்படி மீள்வது அப்படின்னால், நாம் முதலில் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் மிகவும் முக்கியமான ஒன்று இருக்குது அப்படின்னால் அது எது அப்படின்னு கேட்டிங்கனால், அது நம்மளுடைய ஜீவன். இந்த ஜீவன் தான் கடவுளாக மாறக்கூடிய தன்மைக்கு போகக்கூடிய ஒரு நிலைமை எதுக்கு இருக்குன்னா, அந்த உயிருக்கு தான் இருக்குது, இந்த ஜீவனுக்கு தான் இருக்குது. அப்போ இந்த ஜீவன் உடம்புல இருக்கும் பொழுது நமக்கு இதை விட ஒரு பெரிய நல்ல விஷயம் கிடையாது. மீள முடியாதுன்னு ஒன்றுமே கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மீண்டுடலாம். அதுக்கு என்ன வேணும்? உயிர் வேணும். உயிர் இல்லைன்னா அதை பற்றி எந்த சிந்தனையும் இருக்காது, எதை பற்றி எந்த சிந்தனையும் இருக்காது. அப்போ இந்த உலகத்திலே மிகப்பெரிய விஷயம் எது அப்படின்னா உயிர். அப்போ உயிரோடு இருக்கிறது தான் மிகப்பெரிய விஷயம். அப்போ ஒருத்தவர் இறந்துடுறாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ பிறப்பும் இறப்பும் நம்ம கையில் இருக்கா அப்படின்னால் நம்ம கையில் இல்லை. அவர்களுடைய கர்மாவை சார்ந்தே அது எல்லாமே இருக்குது. இப்போ யோக மார்க்கத்தில் ஒரு மனிதன் ஈடுபடுகிறார். இப்போ அவருக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனால், அவருக்கு பிறப்புங்கிறது இயல்பாக இருக்குது, இறப்புங்கிறது அவரால் மாற்றிக்க முடியும்னா மாற்றிக்க முடியும். ஆனால் அவரவர்கள் தான் அதை மாற்றிக்கணும். இப்போ நம்மளோட மனைவிக்காக நம்ம மாற்றிக்கொள்வதோ இல்லை நம்ம பிள்ளைக்காக நம்ம மாற்றிக்கொள்வதோ முடியாது. இந்த யோகம்ங்கிறது மற்றவங்களுக்காக நம்மளால் எதுவுமே செய்ய இயலாது. கர்மாவும் அப்படி தான், பாவம் புண்ணியமும் அப்படி தான். அவரவர்களுக்கு அவரவர்கள் செய்து கொள்ளணும். அவரவர்கள் முக்தி அடையணும்னா என்ன பண்ணணும்? அவரவர்கள் தான் என்ன பண்ணணும்? பயிற்சி பண்ணணும். அந்த யோகத்தை நம்ம செய்யணும். நான் செஞ்சு இன்னொருத்தவங்களுக்கு அடைய வைக்கிறது அப்படிலாம் முடியாது. நான் எனக்கு பசிக்குதுன்னா நான் தான் சாப்பிட்ணும். என் பையனுக்கு பசிக்குதுன்னா அவர் தான் சாப்பிட்ணும். மற்றவங்களுக்கு பசிக்குதுன்னா மற்றவங்க தான் சாப்பிட்ணும். அவர் சாப்பிட்டா எனக்கு பசி தீராது, நான் சாப்பிட்டேன்னா அவருக்கு பசி தீராது. அப்படி தான் இருக்குது இந்த யோகம் சார்ந்து. அப்போ அவங்க அப்படி இல்லை, யோகம் சார்ந்து இல்லைனால் பிறப்பும் இறப்பும் இயல்பானது தான். அதை மாற்ற யாராலையும் முடியாது. விதியை மதியால் வெல்ல முடியுமா அப்படின்னால் முடியாது. மிக கடுமையான வைராக்கியம் இருந்தால், தர்ம சிந்தனை இருந்தால், நல்லவர்களாக இருந்தால், யோக மார்க்கத்தில் ஈடுபட்டால், அதிக தான தர்மங்கள் செய்தால், புண்ணியமே செய்து கொண்டிருந்தால் விதியை மதியால் வெல்லலாம். யோகத்தில் ஈடுபட்டால் மட்டும்தான் வெல்ல முடியும். யோகத்தில் ஈடுபடலை, உங்களால் வெல்லவே முடியாது. அதற்கு ஒரு கதை ஒன்று சொல்வது உண்டு. என்ன கதைன்னா, ஒரு மகாபாரதத்தில்
போர் நடக்குது. போர் நடக்கக்குள்ள அபிமன்யு அப்படின்ற அந்த ஒரு கதாபாத்திரம் இருக்கும். அந்த அபிமன்யுன்ற அந்த கதாபாத்திரம், அந்த கதையின்படி அவர் எல்லா கலையும் கற்றவர். அவருக்கு உதவியாக அந்த கதையை பொறுத்தவரையிலும் சொல்கிறேன், இது கதையாக எடுத்துங்க. அவருக்கு உதவியாக அந்த கதையை பொறுத்தவரையிலும் அங்கே சூழ்ச்சிகளும் நல்லவைகளும் செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கிருஷ்ண பரமாத்மா அப்படின்ற ஒரு கடவுள் இருக்கிறார். அவருக்கு துணையாக உற்றார் உறவினர்கள் எல்லாரும் இருக்கிறாங்க. எல்லாருமே இருந்தும் விதி வலியதாக இருக்கும் பொழுது அந்த அபிமன்யுவை காப்பாற்ற முடியவில்லை. சூழ்ச்சிகளால் அவர் என்னப்படுகிறார், மரணிக்கப்படுகிறார். அப்பொழுது இந்த சூழ்ச்சிகள் என்பது கண்டிப்பாக சில நேரங்களில் வெல்லதான் செய்யும். இப்போ கடவுளே துணையாக இருந்தும் விதியை வெல்ல முடியவில்லை. அப்படி விதிக்கு ஒரு வலிமை இருக்கிறது. அது என்ன விதி அப்படின்னா, நீங்கள் செஞ்ச பாவத்திற்கு அந்த வலிமை இருக்கிறது. அது விதின்னு எடுத்துக்க வேண்டியது. நீங்கள் ஒருத்தவங்களுக்கு ஒரு தவறு பண்ணிட்டீங்க, அந்த தவறு எப்படியா இருந்தாலும் உங்களை வந்தே சேரும். பிறர்க்குனா முற்பகல் செய்யும். நீங்கள் எது ஒன்றுமோ செய்யுங்க, நல்லது செய்யுங்க, கெட்டது செய்யுங்க. பிறர்க்குனா முற்பகல் செய்யும், தமக்குனா பிற்பகல் தாமே வரும். நீங்கள் எதுவுமே சொல்ல வேணாம், தானாக நடந்தே தீரும் எது செஞ்சாலும். அப்படிங்கிறது தான் இயற்கையோட நியதி. இதை வள்ளுவன் சொல்கிறான். இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்போ நான் அவன் கெட்டவனாக இருக்கான், அவன் கெட்டவனுக்கு நான் இதை செஞ்சேன், நானும் ஒரு தப்பை பண்ணேன் அப்படின்னா, கெட்டவனுக்கு நீங்கள் தவறு செய்தாலும் அதற்குரிய பலன் உங்களை அடையும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது. இந்த சமண மத துறவிகள்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்க யாரையும் எதிர்த்து அதண்டு பேசவே மாட்டாங்க. இந்த மூக்கில் ஒரு துணி கட்டியிருப்பாங்க. அந்த துணி எதுக்காக கட்டியிருப்பாங்கன்னா, இந்த மூச்சு இருக்கு இல்லையா, மூக்கு வழியாக விடுற மூச்சு ஆழமாக விட்டிங்கன்னா கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிரிகள், பாக்டீரியாக்கள் இருக்கும் இல்லையா, அது ஆழமாக ரொம்ப உஷ்ணமான காற்று வெளியேறிச்சுன்னா அது இறந்துடும். அதுக்காக ஒரு துணியை கட்டி அது கிட்டக்க அந்த மூக்கு கிட்ட வராதவாறு தடுப்பாங்க. அந்த அளவுக்கு நுட்பமாக பார்ப்பாங்க. யார் மனதையும் புண்படுத்த மாட்டாங்க. அப்போ தான் அந்த பெருநிலையை அடைய முடியும். பாவத்தை நம்ம ஈக்குவல் பண்ண முடியும் அப்படின்னு அவர்களுடைய நம்பிக்கை. அதுவும் உண்மை. நம்பிக்கை இல்லை, உண்மை. நம்பிக்கைங்கிறது உண்மையும் அல்ல, பொய்யும் அல்ல. அது அந்தந்த நபரை சார்ந்து இருக்குது அப்படின்னு நம்ம ஒரு பதிவு நம்பிக்கையை பற்றி சொல்லியிருப்போம். அப்போ அதை மாதிரி பார்த்து நடந்துக்கணும். அப்படி பார்த்து நடந்தால்தான் இந்த யோகத்தில் முன்னேறுவதற்கான சாத்தியம் இருக்குது. அப்படி அந்த கதையின் வாயிலாக மகாபாரதத்தில் அந்த அபிமன்யுவை எதிரிகள் வீழ்த்துவதற்கு என்ன காரணம் என்றால், அங்கே விதி வலியதாக இருந்தது. அவனுடைய பாவம் அவனை கொன்றது என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ கடவுளே அவங்களுக்கு துணையாக இருக்காங்க. கடவுளே துணையாக இருந்தால் கூட உற்றார் உறவினர் ஒரு தளபதி யார் இருந்தாலுமே என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் பாவம் செய்திருந்தால், விதி வலியதாக இருந்தால் அது நடந்தே தீரும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அப்படி யாராக இருந்தாலும் அந்த நாம் செய்யும் பாவம் புண்ணியம் நம்மளை வந்தடையும். இறைவனாக இருந்தால் கூட மாற்ற இயலாது என்பதை அந்த கதையின் மூலமாக நாம் உணரப்படுகிறோம் என்பதுதான் உண்மையாக இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இறைவனாலேயே மாற்ற முடியாது அப்படின்னால் வேறு யாரால் மாற்ற முடியும்?
அப்படின்னால் நீங்கள் செய்யும் தர்மத்தினாலும் நல்லவைகள்னாலும் உண்மையான பேச்சினாலும் ஒழுக்கத்தினாலும் இந்த யோகத்தினாலும் மாற்ற முடியும். அப்பனால் இந்த உண்மை ஒழுக்கம் யோகம் இவற்றெல்லாம் என்ன இருக்குது? கடவுள் இருக்கிறார் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்படி ஒரு மீளாத ஒரு துயரம் வந்துடுச்சு அப்படின்னால் அதை மாற்ற நம்மளால் முடிந்தால் மாற்றலாம். மாற்ற முடியாத ஒரு விஷயத்தை நம்மளால் எப்படி மாற்ற முடியும்? மாற்ற முடியாது. அப்போ அதற்கான இன்னொரு வழிமுறையை நாம் தேர்ந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ ஒருத்தவருக்கு புகைப்பிடிக்கிற வழக்கம் இருக்குதுன்னு வச்சுங்க, ஒரு கெட்ட வழக்கம் ஏதோ ஒன்று இருக்குது, அதை அவர் மறக்கணும்னு நினைக்கிறாரு. இந்த மனசு அதை மறக்க மாட்டேங்குது. இப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நேரங்களில் இந்த டீ குடிக்கிறவங்களாம் அந்த நேரம் வந்துடுச்சுன்னா தலைவலிக்கும், டீ குடித்தே ஆகணும். அப்போ அது ஒரு வியாதி மாதிரி. அந்த வியாதிக்கு என்ன மருந்து? டீயை குடிச்சே ஆகணும். அப்போ அதை மறக்கணுன்னா என்ன பண்ணணும்? அதற்கு இணையாக ஒரு சுக்குமல்லி, நல்ல சுக்குமல்லி காஃபியை குடிக்கணும். அதே போல் இந்த ஒரு தவறான பழக்கத்தில் இருக்காங்க இல்லையா, அவங்க இன்னொரு பழக்கத்தை உண்டு பண்ணிக்கணும். இப்போ கொஞ்சம் வெத்தலை பாக்கு போடுறது, இல்லை ஒரு சாக்லேட் சாப்பிட்றது, அது மாதிரி இன்னொரு அது அப்போல்லாம் ஒரு மாதிரியாக இருக்கும். அந்த நேரத்தில் ஏதாவது ஒன்று. ஏன் அப்படின்னா இந்த மனசை மேனேஜ் பண்ணுறது. அது என்ன செய்யும்? மனம்ங்கிறது ஒரு குதிரை மாதிரி. அந்த கடிவாளத்தை போக விடாமல் இழுத்து பிடிச்சிங்கன்னா அந்த குதிரையை உங்களை பின்னாடி தள்ளிடும், உங்களுக்கு ஆபத்துகளை உண்டு பண்ணிடும். அதனால் அதை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை கூடயே ஒத்து போய் தட்டி கொடுத்து அதை வேலை வாங்கணும். அதே போல் இந்த மனசை அதுக்கு தகுந்தால் போல் வேறு ஒரு நல்ல பழக்கத்தை உண்டு பண்ணி அதை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து தட்டி கொடுத்து அந்த மனசை பக்குவப்படுத்தி கொண்டு வரணும். அது யாரோட மனமாக இருந்தாலும் சரி. ஆனால் அந்த மனதை பக்குவப்படுத்தி கொண்டு வருவது என்பது சாதாரண விஷயம் அல்ல, மிகப்பெரிய விஷயம், மிகப்பெரிய சாதனை. நீங்கள் ஒரு 10 கலெக்டர் ஆகிறதுக்கு சமம் அப்படின்னு வச்சுங்க. இருக்கிறதுலே மிக மிக முடியாத ஒரு விஷயம், முடியாததையும் முடித்து காட்டுற இந்த மனிதனுக்குள்ள அந்த வைராக்கியம் திறமையெல்லாம் இருக்குது. அது எது அப்படின்னா யோகத்தில் முன்னேறுவது. அதுதான் முதன்மையாக இருக்குது இந்த உலகத்திலேயே. நாம் கடவுளாக மாறுவது என்பது தானே மிகப்பெரிய விஷயமாக இருக்குது. ஒரு மனிதனோட என்டே தானே, முடிவே தானே. வேறு நீங்கள் எது செஞ்சாலும் அது முடிவாக இருக்காதுல்ல, அது திரும்பவும் இங்கே வந்துக்கிட்டு போயிட்டே அப்படியே தானே இருக்கும். அப்படின்றதுனால நீங்கள் இப்படி ஒரு விஷயம் ஏதாவது நடந்துருச்சு அப்படின்னால் இந்த மனம் அதில் போகாமல் அந்த மனசை திசை திருப்பணும். எப்படி திசை திருப்புறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை சார்ந்த நல்ல நூல்களை படிப்பது, அதை சார்ந்த நல்ல விஷயங்களை படிப்பது, நம் பாதித்த அந்த இடத்தில் இருக்காமல் நமக்கு பிடிச்ச இடத்துக்கு போய் வருவது, இதை சார்ந்து நல்ல தெளிவுரைகளை, நல்ல கதைகளை, நல்ல விளக்கங்களை சொல்லும் நல்ல மனிதர்களிடம் பழகுவது, ஒரு நல்ல குருநாதரிடம் அதை பற்றிய தெளிவை கேட்டு தெரிந்து கொள்வது, நமக்கு பிடிச்ச புத்தகங்களை படிப்பது, நமக்கு பிடித்த உணவுகளை சாப்பிடுவது, நமக்கு பிடித்த நல்ல பழக்க வழக்கங்களை செய்வது. இப்படி சின்ன சின்ன இன்பங்களாக நீங்கள் அனுபவிக்கணும். இப்படி இந்த மனதை அப்படி டைவர்ட் பண்ணி திசை திருப்பி இந்த சின்ன சின்ன இன்பங்கள் வழியாக அதை சமாதானப்படுத்தி அதை ஒழுங்குபடுத்த வேண்டும். அப்போ தான் நம்மளை அது என்ன பண்ணோம், பின்னாடி பிடிச்சி தள்ளாமல் அது என்ன செய்யும், உங்களை உங்கள் வழிக்கு, சரியான வழிக்கு, அறிவோட வழிக்கு அது வரும். இல்லாட்டினால் அதை நம்ம மாற்றுறதுங்கிறது சாதாரணமாக முடியாது. அது சாதாரண ஆட்கள மிகப்பெரிய பூதம். அது அந்த பூதத்திற்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும், நல்ல வேலையை கொடுக்கணும். கெட்ட வேலையை ஒன்று கொடுத்துட்டீங்க, அந்த வேலையே தூண்டும். நல்ல வேலை கொடுத்தீங்கன்னா நல்ல வேலையே தூண்டும். ஒரு தானம் தர்மம் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வச்சுங்க,
அதையே செய்ய சொல்லிக்கிட்டே இருக்கும். அப்படி பழக்கப்படுத்துறது தானே இந்த உலகம் எல்லாமே. ஒரு மனிதன் பழகுவதனால் கற்றுக்கொள்வது தானே எல்லாம். இப்படி நல்ல விஷயத்தை பழகினா நல்லது கற்றுக்க போகிறான், கெட்ட விஷயத்தை பழகினா கெட்டதை கற்றுக்க போகிறான். அப்படி தானே இருக்குது இந்த உலகம். ஆனால் இந்த மனம் கெட்ட விஷயங்களில் வசீகரிக்கப்பட்டு விடும் சீக்கிரம். நல்ல விஷயங்களில் கொஞ்சம் நிதானமாக அதை எடுத்துக்கும், கொஞ்சம் லேட்டாக அதை எடுத்துக்கும். கெட்ட விஷயம்னா டக்குன்னு எடுத்துக்கும். ஏன்னா ஆசையின் வழியில் தானே அது இயங்குது. அப்போ அறிவுங்கிறது எப்பயாவது தான் அப்பப்போ தலை காட்டும். இந்த புத்தி அகங்காரம்லாம் அடிக்கடி தலை காட்டிக்கிட்டே இருக்கும். அகங்காரம் அதிகமாக தலை காட்டும். என்னை போல் ஆளே கிடையாது, என்னை போல் எதுவுமே கிடையாது, நான் தான் முதன்மையானவன், நான் ரொம்ப நல்லவன், ஆனால் இறைவன் என்னை சோதிக்கிறான், நான் ரொம்ப நல்லவன், முன்னேறியே தீருவேன், கெட்டவன்லாம் முன்னேறிட்டான், நான் முன்னேறலை. என்ன நீங்கள் கெட்டவன்னு எப்படி சொல்கிறீங்க? என்கிட்ட இந்த குடிக்கிற பழக்கம், இந்த ஸ்மோக் பண்ணுற பழக்கம், இது மட்டும்தான் இருக்குது. பாக்கி மற்ற விஷயத்தில் நான் ரொம்ப நல்லவன். இப்படி தான் அகங்காரம் சொல்லிக்கிட்டே இருக்கும். எல்லா மனிதர்களும் இப்படி தான் சொல்கிறாங்க. எல்லாருமே தன்னை நல்லவனாக அடையாளப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். திருடர்கள் மட்டும், கொள்ளையர்கள் மட்டும்தான் என்னிடம் இந்த குணம் இப்படியே இருக்குது அப்படின்னு வெளிப்படுத்துகிறான். அப்போ அவன் சிறையில் இருக்கான். அப்போ உள்ளார வச்சுட்டு இருக்கிறவன் சிறையில் வெளிப்படுத்துகிறவன் சிறையில் இருக்கான். உள்ளார வச்சுக்கிட்டு இருக்கிறவன் உள்ளாரையே மறைமுகமாக இருக்குது. அப்பப்போ யாருக்கும் தெரியாமல் அது வந்துவிட்டு போகும். இப்படி தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளோட அகங்காரத்துக்கு துணியை போட்டு மூடி வச்சுருக்கோம். அப்பப்போ துணியை விலக்கி அப்பப்போ வந்துட்டு போயிட்டே இருப்பான். ஆனால் அடிக்கடி வருவான் அவன். இந்த அகங்காரம் அடிக்கடி வருவான். ஏன் அப்படின்னா நம்ம உலகத்தில் வாழும் எல்லோரும் நல்லவர்கள் தான். எப்போது? தூங்கும்போது எந்த செயலும் செய்யலை, எதுவுமே பண்ணல, செயலற்ற நிலையில்தான் இந்த மனமும் ஜீவனும் நல்லவனாக இருக்குது. அதே தன்மையை நீங்கள் வாழ்க்கை முழுதும் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னால் நீங்கள் தான் இறைவன். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் நாம் நம்மளால் மாற்றக்கூடிய விஷயங்களை எல்லாம் நாம் மாற்றிவிடலாம். மாற்ற முடியாத விஷயங்கள் இருக்குது, அதையெல்லாம் நம்மளால் மாற்ற இயலாது. அப்படி மாற்ற இயலாத ஒரு விஷயத்தை பிடித்து கொண்டு நான் துன்பப்படுகிறேன் என்றால் அது சாத்தியமற்றது. அது அறிவீனம். என்னால் மாற்ற முடியாத ஒரு விஷயம் இருக்குது, அது மாற்ற முடியாது, அதை நம்ம விட்டுடணும். இன்னும் கேட்க போனால் இறைவனாலே மாற்ற முடியாது. அவருமே அந்த ரூலை எல்லாம் போட்டுட்டு அதுக்குள்ளே தான் அவரும் இருக்கார், அதை விட்டு விலகி இல்லை. அவருமே அதிலேருந்து மீற முடியாது. இயற்கையோட சட்ட திட்டங்களை எல்லாம் அமைத்தவர், ஒரு அந்த இயற்கையோட நியதிகளுக்கு உட்பட்டவர் தான் அவர். அந்த இயற்கையோட நியதியை மீறி அவரால் எதுவுமே செய்ய முடியாது. அதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஒருத்தவங்கள்ட்ட ஒரு தவறான ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படின்னா, ஒரு கொலை பண்ணணும் அப்படின்னா பண்ணிட முடியுமா? முடியவே முடியாது. ஒரு நல்ல மனிதரால் எப்படி முடியும்? இறைவனால் முடியுமா? அப்படின்னால் அவன் ஆயுள் இருக்கும் வரையில், அவன் ஆயுள் முடிந்த உடனே தான் அவனை அந்த உடலை விட்டு வெளியேற்ற முடியும். அதற்கு முன்னாடி வெளியேற்றுவதற்கான தகுதி யாருக்கும் கிடையாது. அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போ இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம மாற்றக்கூடிய விஷயங்களை எல்லாம் மாற்றலாம். மாற்ற முடியாத விஷயங்களில் நாம் சிக்கிக்கொண்டு மீள முடியாமல் தவிப்பது என்பது அறிவீனம். அதை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். புத்திசாலித்தனமாக நல்ல விஷயங்களை கடைபிடித்து சின்ன சின்ன நன்மையான விஷயங்களை, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அனுபவித்து அதை சமாதானப்படுத்தி கொள்ள வேண்டும். இப்போ அடுத்த கேள்விக்கு வருவோம். என்ன அப்படின்னால், இந்த சித்த வித்தியார்த்திகள் சித்த வித்தை பயிற்சி செய்யும் பொழுது, புதுசாக கற்றுக்கும் பொழுது எந்தெந்த சட்டத்திட்டங்களை நாம் பயன்படுத்தலாம், எது முக்கியமான சட்டத்திட்டம் அப்படின்னு கேட்டிங்கனால்,
ஒரு மனிதன் ஒரு வித்தையை கற்றுக்க வரான். அவன் கற்றுக்க வரும்பொழுது எதுக்காக இந்த யோக பயிற்சியை கற்றுக்கணும்? அப்போ 2 விதமாக இருக்குது. இந்த யோக பயிற்சி கற்றுபவர்களோட மனநிலை 2 விதமாக இருக்கும். ஒன்று, அந்த முக்தி நிலையை அடைவதற்காக வருவாங்க. இன்னொன்று, தன் உடலில் இருக்கும் வியாதிகளை சரி பண்ணுவதற்காக வருவாங்க. இன்னொன்று, மனரீதியான பிரச்சனைகளை சரி செய்வதற்காக வருவார்கள். அதுவும் ஒரு வகையான நோய் தான். இப்படி தான் இருக்கும். இதை கடந்த ஒருத்தர் இருக்கார், மந்திரம் தந்திரங்களை யூஸ் பண்ணுறவர், ஒரு தவறான நபர் ஒருத்தவர், மந்திராவை யூஸ் பண்ணுறவர். அவரை பற்றி நம்ம ஒன்றும் பேச வேணாம். அதில் யாராவது 1-2 பேர் தான், அவர்களுக்கு அது சித்திக்காது, அதனால் அவர்களை விட்டுடலாம். இப்போ நோயை கட்டுப்படுத்துவதற்காக வரும் நபர்கள். 2வது, அந்த முக்தி நிலையை அடைவதற்காக வரும் நபர்கள். இப்படி 2 விதமாக இருக்குது. இதில் முதல்ல நோயை சார்ந்து பார்ப்போம். இப்போ நோயை சார்ந்து பார்க்கும்போது அந்த நோயை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் அவர் விடணும். அது என்ன நோயை கொடுக்கக்கூடிய விஷயங்கள், நோயை அதிகரிக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னால், இந்த மாமிச வகைகளை உண்பது. ஊன் உண்ணக்கூடாது. இப்போ ஊன்னா என்ன அப்படின்னால், ஒரு செத்து போகிற ஒரு பிணம், ஒரு செத்து போகிற ஒரு உயிர், அதை என்னன்னு சொல்கிறோம்? அந்த செத்து போன உயிரில் இருக்கிற செதையை ஊனுன்னு சொல்கிறோம். அப்படி செத்து போகிற எந்த ஜீவராசிகளையும் நாம் உண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா, சயின்டிஃபிக்கால் அதை செரிமானப்படுத்துவதற்கு 5 மணி நேரம் எடுத்துக்கும். சில நேரங்களில் தேவையற்ற கொழுப்பு சத்தையும் சேர்க்கும். ஆகவே அதை சயின்டிஃபிக்காக நாம் உண்ணுவது கூடாது என்று அந்த நடவடிக்கை கிரமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இது முக்கியமாக இதை கடைப்பிடிக்கணும். அப்போ 2வது ரூல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உயிரை காப்பாற்றுவதற்காக தான் நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க. இந்த நோயை அதிகரிக்காமல் பார்த்துக்கொள்வதற்கு தான் இங்கே வந்திருக்கீங்க, சரிப்படுத்துவதற்கு தான் வந்திருக்கீங்க. அதை உண்டாக்கக்கூடிய மது அதை அதிகரிக்கும். அது இன்னொரு வியாதியை உண்டாக்கும். ஒரு வியாதியை குறைக்கிறதுக்கு இன்னொரு வியாதியை உண்டு பண்ணிக்கிறது. அப்போ என்ன பண்ணும்? அந்த வியாதியை உண்டு பண்ணக்கூடிய மது, புகையிலை, வெத்தலை பாக்கு, டீ காஃபி இது எல்லாம் நிறுத்தணும். டீ காஃபிக்கு பதிலாக சுக்குமல்லி காஃபியாக குடிக்கலாம். டீங்கிறதுல அவ்வளோ நச்சுத்தன்மைகள் நிறைய கலந்துருக்கு. ஆகவே அந்த பழக்க வழக்கங்களை விடணும். இப்போ நோய் அதிகரிக்காமல் இருக்கணும்னா இதெல்லாம் விடணும். இதெல்லாம் யாருக்காக விடுறீங்க அப்படின்னா, உங்களுக்காக தான் நீங்கள் விடுறீங்க. நீங்கள் என்ன நோக்கத்துக்காக வந்திருக்கிறீர்களோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றணும் இல்லையா? இப்போ உங்களுக்கு தான் வியாதி இருக்குது, நீங்கள் தான் அதை நிறைவேற்றணும். அப்போ முக்கியமான ரூல் என்ன அப்படின்னால், நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த மது பழக்க வழக்கம் அதெல்லாம் இருக்கக்கூடாது. உயிர் கொல்லாமை அப்படிங்கிற ஒரு விஷயம் வேணும். ஏன்னா நான் என்னை ஒருத்தன் கொலை பண்ண வரான்னு வச்சுங்க, ஒத்துப்போமா? ஒத்துக்க மாட்டோம். அப்போ அதே போல் மற்ற உயிரையும் நம்ம கொல்லக்கூடாது தானே. எந்த உயிராக இருந்தாலும் அது உயிர் தானே. அது தானாக இறக்கட்டும். தானாக இறந்ததுக்கப்புறம் நீங்கள் எது வேணுமோ செஞ்சீங்க. ஆனால் அதை நம்மளாக போக்கக்கூடாதுல்ல. உயிர் கொலைங்கிறது கூடாது. இப்போ அந்த உயிர் கொலைங்கிறது பண்ணக்கூடாது. மது, மாமிச வகைகள் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. அப்போ இவர் ஒரு கவர்மெண்ட்டு ஆஃபீஸில் அவர் வேலை செய்கிறாரு. இப்போ இந்த தாடி முடியெல்லாம் இருக்குது, இதெல்லாம் வளர்க்கணுமா அப்படின்னால், இது இந்த தாடி முடிகளை வெட்டினால் அதற்குள் ஜீவன் இருக்கு இல்லையா? அந்த ஜீவம் நம்ம உடம்பில் இந்த முகத்தில் நிறைய மூளைகளை நிறைய சிற்றறைகள் இருக்குது. அந்த சிற்றறைகள்லேருந்து இது அடிக்கடி சவரம் பண்ணிங்க, மழிச்சிங்க அப்படின்னால் அங்கே உள்ள அந்த
உங்களுக்குள்ளே இருக்கிற உயிர்த்தன்மை வெளியாகும். அங்கே இருக்கிற காற்று சிற்றறைகள் இருக்கிற அந்த உயிர்த்தன்மை வெளியாகும், ஜீவன் வெளியாகும். அப்படி புரிஞ்சுங்க, ஜீவன் வெளியாகும். இப்போ ஜீவனை நசிக்காமல் நாம் இருப்பதற்காக தான் பாடுபடுகிறோம். அப்படி நீங்கள் இந்த முடி தாடியை சவரம் பண்ணக்கூடாது. இப்போ கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருக்கீங்க அப்போனா அவங்க செஞ்சுக்கலாம். என்ன அப்படின்னா ட்ரிம் பண்ணிக்கலாம், சவரம் பண்ணிக்கலாம். அதிகமாக செய்யாமல் மிக குறைவாக செய்து கொள்ளலாம். வேஷ்டி துண்டு அணிஞ்சிக்கணும். இப்போ அவர் கவர்மெண்ட் வேலையில் இருக்கார், அப்போ நான் அணிஞ்சிக்க வேணாம். வேலையை விட்டு வந்தவொடனே அணிஞ்சிக்கலாம். ஏன் வேஷ்டி துண்டு அணிஞ்சிக்கிறோம் அப்படின்னால், காற்றோட்டமான ஆடைகளை உடுத்துவதனால் உங்களுக்கு இந்த உடலை நோய் இல்லாமல் பாதுகாக்கலாம். இறுக்கமாக போட்டால் உங்களுக்கு தோல் சார்ந்த வியாதிகள் வரும். காற்று உள்ளார போய் வருவதற்கான எந்த வழிமுறையும் கிடையாது. காற்று உள்ளார போயிட்டு வந்தால் தான் இந்த வேர்வையெல்லாம் ஈர்க்கப்பட்டு நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம். இந்த வேர்வை அப்படியே சட்டையிலேயே அப்படியே நனைஞ்சி திரும்பவும் அழுக்காக மாறி உங்களுக்கு பலவிதமான இடையூறு தோல்வியாதிகள் வருவதற்கான வழிமுறை இருக்குது. எந்த மிருகங்களும் ஆடை உடுத்தி கொள்வதில்லை, அவைகளெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கின்றன. இப்போ அதே போல் நாம் மானத்தை மறைப்பதற்கு 2 விதமான மேலே ஒரு துண்டு கீழே ஒரு வேஷ்டி அணிந்து கொள்வது தான் எளிமையின் அடையாளம். நாம் அதிகமாக விலை கொடுத்து வாங்கினா அதுக்காக சிரமப்படணும். அப்போ எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தால் நாம் சிரமப்பட வேண்டாம். அதற்காக ஒரு வேஷ்டி துண்டு. இது கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருக்காங்க அப்படின்னா அவங்க எந்த உடையை உடுத்த சொல்கிறாங்களோ அந்த உடையை உடுத்திக்கலாம். உடுத்திட்டு வீட்டுக்கு வந்தோடனே இந்த உடையில் மாறிக்கணும். இப்படி ஒரு தளர்வு இருக்குது அவங்களுக்கு. அதுக்கப்புறமா இந்த சித்த வித்தையை கற்றுக்கொண்டு அதை அவர்கள் விடாமல் செய்யணும். அவங்களுக்கு ஒரு நோய்வாய்ப்பட்டுட்டாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் செய்ய வேணாம். இப்போ ஒரு நாளைக்கு அவர்களால் 3 வேலை செய்ய முடியல, 2 வேலை செய்யலாம். 2 வேலையும் செய்ய முடியல, ஒரு வேலையாக செய்யணும். அப்போ ஒரு நாளைக்கு செய்ய முடியல, மறுநாள் செய்யலாம். ஆனால் தொடர்ந்து இது செய்வது என்பது முக்தியை உங்களுக்கு கொடுக்கும். உங்களுக்கு முக்தி வேணும்னா நீங்கள் தொடர்ந்து நேரத்தை அதிகப்படுத்தணும், தொடர் ஜபத்தில் ஈடுபடணும். அப்போ ஜபத்தை விட்டுடக்கூடாது. 2 நாளைக்கு ஒரு முறை, 3 நாளைக்கு ஒரு முறையாவது தொடர்ந்து அதை செஞ்சுக்கிட்டு இருக்கணும். இது எல்லாம் விதிவிலக்காக இருக்கிறது. இந்த ரூலை மற்ற 30 சட்டத்திட்டங்களில் இந்த முக்கியமான 1, 2, 3, 4 இந்த சட்டத்திட்டங்களை கடைபிடித்தாலே போதுமானது. இந்த சட்டத்திட்டத்தை கடைபிடித்தாலே இந்த வித்தையை அவர்களுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். மற்ற சட்டத்திட்டங்களுக்கு கொஞ்சம் தளர்வு கொடுக்கலாம். வருங்காலத்தில் அதையும் நீங்கள் கடைபிடிக்க நீங்களாகவே வழிவகுத்து கொள்ள வேண்டும். முக்கியமான ரூல் என்ன அப்படின்னால், மது பழக்க வழக்கம், மாமிசம் சாப்பிட்றது, உயிர் கொலை, இது இருக்கக்கூடாது. இப்போ நோய் தீரணுன்னா பயிற்சி பண்ணணும். நோய் வருவதற்கான எந்த உணவுப் பொருள்களையும் சாப்பிடக்கூடாது. முக்தி அடையணுன்னாலும் நோய் இறந்துட்டோன்னா அப்புறம் எப்படி முக்தி அடைய முடியும்? நோய் வராமல் பாதுகாத்ததானே அப்புறம் முக்தி அடைய முடியும். அப்போ அந்த நோய் வருவதற்கான எந்த வழிமுறைகளையும் நீங்கள் செய்யக்கூடாது. இதுதான் ரூல். இதை கடைபிடித்தால் யாராக இருந்தாலும் நீங்கள் சித்த வித்தையை அவர்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம் என்பதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.